மறுபடியும் ஒரு வீடியோ. குட் ஈவினிங். நான் இன்னைக்கு டியூட்டி மார்னிங் நீங்கள் 8 to 12 டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இப்போ தான் இருந்துச்சேன். இன்னைக்கு ஒரு புது டாபிக் பேசலாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். மோஸ்ட் ஆஃப் த கேடட் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நல்ல காலேஜில் படித்தாலும் நல்ல காலேஜில் படிக்காட்டியும் கப்பலுக்குன்னு வந்துட்டால் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஒன்றும் இல்லை இருக்காது. மோஸ்ட்லி அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. என்னுடைய சொந்த அனுபவத்தில் இருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஷிப் கத்தாரில் சேல் பண்ணேன். கத்தாரில் பிஎஸ்வி பிளாட்ஃபார்ம் சப்ளை வசலில் இருந்தேன். அப்போ அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா ஷிப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிறது தான் என்னோடய இது. எதுவுமே தெரியாது. 3 வருஷம் படிச்சுட்டு போனோம். அங்கே போயிட்டு ஒரு 3 வருஷம் படித்து முடிச்சு அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் நான் ஷிப்புக்கு ஜாயின்ட் ஆகிறேன். 5 இயர்ஸ். அப்போது அது முடித்த ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் நான் ஜாயின்ட் ஆகிறேன். அந்த ஒரு 2 இயர்ஸு லாஸ்ட் செம்மு கொரோனா, அதுக்கு முன்னே செம்மு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்து போச்சு லைஃப்பில். போயிருக்கிறேன். அப்போது நம்மகிட்ட போனோன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க, கேடட்ஸ்னால் அப்படி அப்படின்னு. ஒன்றும் கிடையாது. ஒரு 10% ஆஃப் கேடட்ஸ் அப்படி இருக்காங்க. ஆனால் நான் யாரையும் குறை சொல்லலை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. அதனால் அப்போது கொஸ்டின் கேட்பாங்க, அது தெரியாது, இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, அது ரொம்ப பிரச்சனை. அது இந்தியன் குரூ இருக்கும்போது ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதனாலே நம்மளை சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஸ்டின் கேட்டு அமுக்க ஆரம்பிப்பானுங்க. எல்லான்னு நம்மளை ஒரு மாதிரி சீப்பாக பார்ப்பானுங்க. ஷிப்பில் ஏதோ நம்ம ஒன்றுக்கு ஆகாதவன், அவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சது. ஏபிக்கு வந்து ஒரு 4 கொஸ்டின் தெரியும். நான் எந்த ஏபியும் குறை சொல்லலை. என் கூட இருந்தவங்க நான் பார்த்த விஷயங்கள் ஒரு 4 கொஸ்டின் தெரியும். ரைட்டா? அந்த 4 கொஸ்டினை வச்சுக்கிட்டு அவன் நம்மளை பாடுபடுத்துவான். அந்த மாதிரி போசன் கொஞ்சம் தெரிஞ்சாலும் நம்மளாம் ஒரு மாதிரி அசிங்கமாக பார்ப்பார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கோம். இப்போது ஒரு 4 கொஸ்டின் ஏபி தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா நம்ம அந்த 4 கொஸ்டின் கேட்டு ஒரு மாதிரி பேசுவானுங்க. ஒன்றும் தெரில உனக்கு, நீ என்ன படித்த, நீ என்ன கப்பலில் என்ன செய்ய போகிற அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஆகத்தண்டியும் கஷ்டமாக இருக்கும். ஒரு 6 மாதம் ஷிப்பில் கிடந்து பாடுபட்டு அடிபட்டு வதப்பட்டு மிதிபட்டு அதுக்கப்புறம் பழகிறம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 6 மாதம் கஷ்டப்பட வேண்டியிருந்துச்சு. ஒரு 6 மாதம் நானும் 7.5 மாதம் தான் ஷிப்பில் இருந்தேன். ஒரு 6 மாதம் ஒரு 4.5 மாதம் வரைக்கும் கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். பாலிடிக்ஸ் அதிகம் இருக்கும். இந்த மாதிரி ஒரே நேஷ்னாலிட்டி குரூ இருந்தாங்கன்னா அதில் வந்து பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கும். அதே போல் என் ஷிப்லேயே இருந்துச்சு பாலிடிக்ஸ். மொதல் ஷிப்பில் மாசமான பாலிடிக்ஸ். ஏன்னா அவங்க வந்து ரொட்டேஷனில் வர குரூ எல்லாருமே அதே ஷிப்புக்கு அடி சுற்றி வராங்க. ஏபி வந்து என்னென்னு பார்த்தா அவர் தான் சீஃப் ஆஃபீஸர்னு நினச்சி விடுவார் அந்த ஷிப்புக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. சீஃப் ஆஃபீஸர் சண்டை போடுவான் ஏபி. அந்த மாதிரி ஏபி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இப்போது அதில் ஒரு 4-5 பேர் இப்போவும் என்ன நல்லா பேசுவானுங்க. இருந்தாலும் நான் போன புதுசில் நம்மளை ரொம்ப பாடுபடுத்துனாங்க. அதே சிச்சுவேஷன் இன்றைக்கி வந்து 1 இயர் கழித்து நான் பார்க்குறேன். நானும் ஒரு ஷிப்பில் இருக்கேன். இன்னொரு ஒருத்தன் வந்திருக்கிறான் அந்த ஷிப்புக்கு. இவனுங்க பாடுபடுத்தும் போது நமக்கு தெரியுது நம்மளையும் இதே தான் செஞ்சானுங்க. இப்போ ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், அடுத்த ஒரு பிரச்சனை வரும். இருந்தாலும் இந்த 3 பிரச்சனையும் சேர்த்து அவனை ஒன்றும் இல்லாதவன் அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம கூட இருக்க ஒருத்தனை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து சரி அவன்கிட்ட வந்து நம்ம எப்படி புரிய வைக்கணுங்கிறது நமக்கு தெரியலை. எனக்கு தெரியல உண்மையிலேயே. மச்சான் இதுதான் ஷிப்பிங் ஃபீல்டு, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியல. அப்போது இப்போ நான் அவன்கிட்ட சொல்ல போனாலும் அவன் என்னென்னா என்னை தப்பாக நினைக்கிற மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு போய் பேசினேன். அவன் கொஞ்சம் பிரச்சனை. அப்போ மச்சான் என்னாச்சு? ஒன்றுமே இல்லை. அவன் பெப்சி குடிச்சிட்டு அதை வந்து ஃபுட் வேஸ்ட்டில் போட்டான். அந்த பாட்டில் டின்னு அதுக்கு தனியாக இருக்குது, மெட்டல் பாக்ஸு டின்னு போட வைக்கணும், கேன் பேஸ்ட் போட்டதுக்குன்னு. பட் அதில் போட்டான். அதை ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு பெரிய மீட்டிங் தான் வச்சு அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போது அவனுக்கு ஒரு 2-3 பிரச்சனை அதுக்கு எடுத்து வந்துருச்சு. ஒரு ட்ரிப் என்னென்னா ஃபுட்டை தூர தட்டாமல் பிளேட்டில் அடி வச்சு கொடுத்துட்டான் குக்கிட்ட. அவன் வந்து யாரா இதை வச்சதை அடி விட்டு கத்திட்டான் தலைவன். அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை.
அப்போ தலைவன்ட்ட போய் பேசினேன், மாப்பிள்ளை இது ஒரு பெரிய மேட்ருனா இல்லை, நீ புரிஞ்சுக்க, நான் உன்னை வந்து அவங்க உன்னை வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்கன்னா நீ நினைக்க வேண்டாம். ஏன்னா ஷிப்பில் நாங்கள் ஒரு 18 பேர் 20 பேர் இருப்போம். பேசுறதுக்கு வேறு கதை இருக்காது. ஏன்னா அவன் சொந்த கதையை எவனுமே வெளியே சொல்ல மாட்டான். சொன்னாலும் அது பிரச்சனை. அதனால் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஷிப்பை பொறுத்தளவில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சொந்த கதையை சொல்லாமல் இருக்கிறது நல்லது ஷிப்பை பொறுத்தளவில். அப்போ மாப்பிள்ளை இப்படி இருக்கு, நீ புரிஞ்சுக்க, நானும் இந்த மாதிரி தான் இருந்தேன், எனக்கும் இந்த வழிகள் தெரியும், இந்த இடத்த தாண்டி தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினேன். அப்போ தான் மாப்பிள்ளை அடிக்கிறானுங்க. மாப்பிள்ளை எங்கிட்ட போனாலும் அங்கே போனால் அங்கிட்ட கதவை போட்டுறானுங்க, எங்கிட்ட வந்து அங்கிட்ட கேட்ட போட்டுறானுங்க. மாப்பிள்ளை அப்படி கொஞ்சம் பேச ஆரம்பித்தான். எனக்கு க்ளோஸ் தான், பட் சொல்ல முடியாதுல்ல. அவன் இந்த ஷிப்பிங் ஃபீல்டு என்னென்னா ரொம்ப தனிமையை கொடுத்துரும். கொஞ்சம் எல்லோரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சா தனிமையை கொடுத்துரும். நம்ம சொன்னதுக்கு அடுத்து ஓகே மச்சான் இனிமேல் அப்படின்னா நடக்காது. இல்லை, அது தப்புனா கிடையாது, நேச்சுரலு. நம்ம அந்த மாதிரி இடத்துல தான் வந்துருக்குறோம். அது போக தான் சரியாகும். அதனால் நீ அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், சரியாயிரும் மச்சான் அப்படின்னா ஓகே அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஷிப்புக்கு வர கேடட்ஸ், அதாவது புதுசாக இப்போ ஓஏசி அப்படின்னா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஓரளவு சமாளிச்சுக்கிடுவாங்க. இந்த கேடட்டாக வர இன்ஜின் கேடட்டாக இருக்கட்டும், டெக் கேடட்டாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஏதோ மீதியெல்லாம் நினச்சிக்கிடுவான், அவன் தான் லெஜெண்டு, இவனுக்கு ஒன்றும் தெரியாது. என் ஷிப்பில் வந்து ஒரு ட்ரிப்பு ட்ரில் நடந்துச்சு. என்னன்னா 3 ட்ரில்லை சேர்த்து வச்சுருந்தான். எமர்ஜென்சி ட்ரில்லு, ஃபயர் ட்ரில்லு, எமர்ஜென்சிப் ட்ரில்லு. அப்போது நான் வந்து டியூட்டி கேட்டுட்டு, எங்கள் சீஃப் ஆஃபீஸரு, இன்னொரு சீஃப் ஆஃபீஸர் இருக்கார், அவர் வந்து டிபிஓ, அவர் தான் ட்ரில்லு வைக்கிறாரு, கேப்டன் மேலே இருக்கிறார். போய் நிற்கிறோம், கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்றுனா எல்லாரும் சொல்லிக்கிறேன், எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஹெச்ஆர்யூனா என்ன அப்படின்னாங்க. அப்போ என்கிட்ட இருக்க ஒரு ஜிஎஸ் துள்ளிக்கிட்டு, ஸோ ஹெச்ஆர்யூ ஹைட்ராலிக்ஸ் ரிலேஷன் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சரி நான் இப்படி நின்னேன். என்கிட்ட கேட்டார், என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்டார், எனக்கு தெரில. அவன்கிட்ட வந்தாலும் அவன் ஆன்சர் சொல்லிட்டா. அப்படி சரி அவன் போனோன்னா குதிக்கிறான், துள்ளுறான், தட்டுறான், இது கூட தெரில உனக்கு அப்படி இப்படின்னா. சரிடா, அப்போ தான் அந்த பிரச்சனையில் இருந்தோம்ல நான். அப்போ ஓகே நம்ம படித்து ஆகணும் மச்சான், இது தேவைங்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதே விட்டு நான் ஒரு 6 மாதம் அவன் ஜிஎஸ் போயிட்டு மறுபடியும் வந்தான். அவனுக்கு நல்ல சேலரி இருந்துச்சு அந்த ஷிப்பில். போயிட்டு லீவில் போயிட்டார் தலைவர், போயிட்டு மறுபடியும் வந்தார். நான் இருக்கேன் அதே ஷிப்பில். தலைவர் வந்துட்டு பெரிய அப்படி இப்படின்னு பேசினான். ஓகே மச்சான் இருக்கட்டு அப்படின்னு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவர் கொஸ்டின் கேட்குறாரு நம்ம டெஸ்ட் பண்ணது. சரி அப்படி இப்படின்னு கேட்டேன். ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டான். 5-6 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணேன். ஒரு 10 பேர் இருக்கிறோம் அந்த இடத்துல. ஏபி, அந்த மாதிரி ஆயிலரு, கேடட்டு, டிஎம்இ, இன்ஜின் கேடட்டு எல்லாரும் இருக்கிறோம். எல்லாம் இந்தியன் குரூவில், அதனால் கொஞ்சம் அப்படி இருந்தோம், ஒரே மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டோம். அப்போ ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டால் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும். ஆனால் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு ஆன்சர் பண்ணிட்டேன். அந்த 5 கொஸ்டினுக்கு அடுத்து அவனுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு கொஸ்டினே இல்லை. ஏன்னா அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து ஷிப்பில் இருக்கும். நிறையா பாடுபட வேண்டியிருக்கும், நிறையா கஷ்டம். அதுவும் லாங்குவேஜ் பிரச்சனை, ஒன் நேஷ்னாலிட்டி குரூ அப்படின்னா இருக்க இடத்துல வந்து ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சிருக்கணும், தெரியாது நம்ம தப்பு இல்லைன்னு சொல்லவே கூடாது. அதே போல் நிறைய இடத்துல சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு கல்ச்சர்லேருந்து வந்திருப்பாங்க. ஒருத்தன் வந்து சிக்கன் பீஸும் பெப்சியும் குடிச்சும் வந்திருப்பான், அவன் அந்த மாதிரி வந்திருப்பான். டிஷ்யூ பேப்பரும் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருப்பான். ஒருத்தன் வந்து பழைய கஞ்சியும் கருவாடு கத்தரிக்காய் வெங்காயம் சாப்பிட்டு வாழ்ந்துருப்போம். கிராமத்தில் படித்து கிராமத்துலேருந்து வந்திருப்போம். ஒருத்தன் வந்து ஒரு சென்னையிலேருந்து வந்திருப்பான். ஒருத்தன் மும்பை மாதிரி சிட்டிலேருந்து வந்திருப்பான். ஒருத்தன் வந்து ரொம்ப வில்லேஜ்லேருந்து நம்மள மாதிரி வந்திருப்பாங்க. அப்போ எல்லாரோடையும் நம்ம வாழ முடியாது, கஷ்டம்தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங். பட் அதுக்குன்னா நம்ம தளர்ந்தோம்னா அடுத்து நம்ம முன்னேறவும் முடியாது, ஷிப்பில் இருக்கவும் முடியாது. நிறையா விஷயங்கள் மனசில் தோணும். எதுக்குடா நம்ம வாழ்கிறோம், எதுக்குடா இங்கே வந்தோம், இதுனா வேண்டாம்டா, என் ஊரில் சும்மா அலைஞ்சா 30,000 சம்பாரிச்சிடலாம்டா மாதம் அப்படின்னா தோணும் ஸ்டார்டிங். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு எதுக்குடா இங்கே வரணும். அப்போ வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் லோடு மேன் வேலை பார்த்துக்கிட்டேன். அந்த கப்பலுக்கு போகிறதுக்கு முன்னே காலேஜ் முடிச்சுட்டு ஒரு மாதம் குறைஞ்சதோ ஒரு 40 ரூபாய்க்கு மேலே சம்பாதிப்பேன். 40 ரூபாய்க்கு மேலே அசால்ட்டாக சம்பாதிப்பேன். அப்போ வந்து நான் யோசித்தேன், எதுக்குடா இங்கே வந்து நான் கஷ்டப்படுவேன் 10,000 ரூபாய்க்கு. 40,000 ரூபா சம்பாதிக்க ஒரு நாளைக்கு நான் ஒரு 3 மணி நேரம் செலவழிச்சா போதும், 40,000 ரூபா சம்பாதிப்பேன். லோடு மேன் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ரூபா கிடச்சிரும்.
இப்போ வாரத்தில் 2 நாள் வேலை இருந்தாலே 10,000 சம்பாதிச்சிட மாதிரி ஆயிரும். மீதி 3 நாள் ஒரு 500, 1000 அந்த மாதிரி ஓடும். ஒரு 2 நாள் நல்லா ஓடிடும். 3000, 2500, 4000 ஓடிடும். அது ஏன்டா இங்கே வந்து கஷ்டப்படணும் அப்படின்னா யோசித்தேன். நான் இன்றைக்கி இப்போ நமக்கு மேலே இருக்கவங்க ஒரு இப்போது டிபிஓவாக இருந்தால் ஒரு சீஃப் ஆஃபீஸராக இருந்தால் ஒரு 300 to 450 வாங்குவாங்க. அதே கேப்டனாக இருந்தால் 400 to 550, 600, 700 நார்மல் பிஎஸ்வி வெசலில் சொல்கிறேன். பிளாட்ஃபார்ம் சப்ளை வெசல், கத்தார் மாதிரி ஏரியா, அராம்கோ, சவுதி மாதிரி ஏரியா, இந்த மாதிரி ஏரியாவில். அதனால் இப்போ மணி மட்டும் இல்லை, நமக்கு ஒரு விஷயம் படிச்சிட்டோம் வந்துட்டோம் கப்பலுக்கு தெரில, ரைட்டு தான் தெரில, ஆனால் தெரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணுவோம். இப்போ அடுத்தவன் நம்மளை கிண்டல் பண்ணுறான், இல்லை அவன் ஏபி வெஞ்சி அந்த கதைலாம் கிடையாது. நீ தெரிஞ்சுக்க இப்போ அவன் சீஃப் ஆஃபீஸர்னால் என்ன ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுவார். என் ஷிப்பில் இருந்த சீஃப் ஆஃபீஸர் எப்படின்னா அவர் வந்து பஞ்சாபி, நல்ல மனுஷன். போகும்போது தான் என்கிட்ட சாரி கேட்டு ஏன்னா எதுவும் நினச்சிடாரு செல்வா அப்படி இப்படின்னா சொன்னார் என்கிட்ட. நல்ல மனுஷன் தான். பட்டு சில சமயம் அவருக்கு கொஞ்சம் கிறுக்க பிடிக்கும். கெட்ட வார்த்தைலாம் போட்டு ஏசிருக்கார், வாங்கியிருக்கேன். திடீர்னு பஞ்சாபியில் பேசுவார். எனக்கு தமிழே தெரியாது ஒழுங்க, அவர் பஞ்சாபியில் என்கிட்ட பேசுவார். ஹிந்தி இங்கிலீஷ் அது ஏதோ கொஞ்சம் தெரியும் நீங்கள், பஞ்சாபி தெரியாது. பஞ்சாபிலே அப்படி இப்படி ஏதோ சொல்லுவார். அந்த டைமில் சொன்ன வார்த்தை கூட ஆகல. எனக்கு யோசிப்பேன் என்னடா லாங்குவேஜ் இது அப்படின்ட்டு. இப்போ ஒரு கார்கோ வருது, நான் ஷிப்பில் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிருக்கேன், கூப்பிட்றாடே கார்கோ ஒர்க்கை பார்த்துக்கேன்னு. அப்போ தான் நான் கீழே போய் மூரிங் வேலை முடிச்சிருப்பேன். ஷிப் ஆங்கரேஜில் வந்து கெட்டது, இந்த போர்ட்டில் வந்து கெட்டதுக்கு பெர்த்தில் கீழே போய் மூரிங் எல்லாம் முடிச்சிருப்பேன். அதனால் வந்து கத்தாரில் அந்த செகண்ட் நான் கிளியராக ஃபாலோ பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லி. கட்டினோன்னே கார்கோ ஆப்ரேஷன் ரெடி ஆகிரும். மேலே கூப்பிடுவாங்க, கையை விட்டு சொல்லி மேலே போகணும். இப்போ நான் கார்கோ ஆப்ரேஷன் பாரு நான் போகிறதுக்கு முன்னாடி 5-6 கார்கோ இறக்கி வச்சிட்டானுங்க, எனக்கு தெரியாது. அப்போ சீஃப் ஆஃபீஸர் இருந்தால் அவர் தான் பார்த்துருக்கணும், அவர் பார்க்கல. என்கிட்ட ஏதோ பஞ்சாபியில் சொல்கிறாரு, எனக்கு புரியவே இல்லை. ஹிந்தியில் சாருன்னு ஏதோ 4 அப்படி இப்படி சொன்னால் அது புரியலை. நான் என்ன ஒரே கார்கோவை போட்டு எழுதி வச்சிட்டேன் பேரை. தலை வந்து டென்ஷன். அவன் ஏதோ ட்ரேடிங்கு ஸ்டாக் மார்க்கெட்னால் பண்ணக்கூடிய ஆள் வந்துட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏசி 3 மாதமாக நீ எங்கே பிடிங்கி இருக்க பிரிட்ஜில் அப்படி இப்படின்னு ஏசிட்டார். எனக்கு நம்ம தான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஹிந்திலேயும் ரிப்ளை பண்ண தெரியாது, இங்கிலீஷ்லேயும் அந்த அளவு தெரியாது. இல்லை சார், சாரி சார் அப்படி இப்படி சொன்னேன். என்ன அப்படி இப்படின்னு கேட்டால் நான் அப்படி ஏசிட்டேன். அதுக்கப்புறம் மலையாளி ஒரு செகண்ட் ஆஃபீஸர் இருந்தார். அவர் டியூட்டி டைம் ஈவினிங் 6 மணிக்கு டியூட்டிக்கு வருவார். ஒரு 5:30 போல் இது நடந்தது. வந்தார், என்ன ஆச்சுன்னு கேட்டார். முதல்ல சீஃப் ஆஃபீஸர் அவருக்குள்ளே எல்லாத்தையும் கத்திட்டு முடிச்சிட்டாரு. அடுத்து செகண்ட் ஆஃபீஸர் என்கிட்ட பேசினார், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் மலையாளம் தான் வந்து தெரியும், நான் கேரளாவில் இருக்கனால மலையாளம் நல்லா தெரியும். இப்போ சொன்னேன், சார் இப்படி நடந்துச்சு. அவர் பஞ்சாபில் பேசினா நான் ஒன்று எப்போ யோசிச்சாலும் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் சொன்னேன், ஓகேடா நீ தாண்டா புரிஞ்சுக்கணும், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் நீ செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு நீ ஃபிட்டாக இருக்கணும், நீ அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே சார், ஓகே அப்படின்னு சொன்னேன். இப்போ ஓரளவு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது பிரீச்சை. முந்தி சேனலுக்குள்ளே போகும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. ஷிப் வரது எப்படி சொல்லணும், எதுக்கு இது வருது, இந்த ஷிப் வந்தால் என்ன ரூலு, எதுக்கு இந்த ஷிப்பை நான் எப்படி சொல்லணும், எதுக்கு இந்த ஷிப்பை நான் ரிப்போர்ட் பண்ணணும் இவர்கிட்ட அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ போக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டீரிங் எதுக்கு, ஆட்டோ மேனுவல் எதுக்கு போடுறோம், இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிய இப்போ நமக்கு ஓகே அப்படின்னு. அதனால் மோஸ்ட்லி ஷிப்புக்கு வரவங்க கொஞ்சம் வந்து மனசை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. சாதாரணமாக வந்தோம்னா கொஞ்சம் உடைய வேண்டியிருக்கும். ஷிப்பை பொறுத்தளவில் ரொம்ப உடைய வேண்டியிருக்கும். நான் தான் உடஞ்சேன். ஏன்னா எங்கே போனாலும் ஜாலியாக பேசி ஜாலியாகவே இருக்கக்கூடிய ஆள் போய் ஒரு மாதிரி யாருமே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. டவர் இருக்காது, வீட்டில் பேசணும்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச முடியாது, ஃபேமிலிகிட்ட பேச முடியாது. அந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டு வந்து இப்போ உள்ளவங்க மிஞ்சி உள்ளது எனக்கு எப்படின்னு தெரியாது. மிந்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஷர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நான் கன்னியாகுமரி சைடு படித்ததுனால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவங்க இடத்துலலாம் வந்து கூப்பிடுவாங்களாம், வேலைக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு 1980 அந்த டைம் நான் சொல்கிறது, அவங்க சொன்ன டைம் அது. ஒரு 2000 2005 வரைக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல்டு இருந்திருக்கு. ஆள் இல்லாமல் ஓடி இருக்காங்க, தேடி இருக்காங்க. ஆனால் இப்போ ஆள் வந்து நிறையா படித்து அப்டேட் ஆனதுனால நம்ம கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. நல்லது, படிக்கிறது நல்லது. நம்ம ஒரு ஒரு பின்னடைவு அடைஞ்ச ஒரு கிராமம் அந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளியே வரோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிடணும். தமிழ் மீடியம் படிச்சுட்டு தெரியும், தமிழ் மீடியம் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு மோஸ்ட்லி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் வந்து அதில் கஷ்டப்பட்டு
இப்போ நான் ஒரு பெரிய ஆள்லாம் அவ்வளோ நானும் கரெக்டாக தான் இருக்கிறேன். இப்போ 11வது மாதம் சேல் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சேல் பண்ண 4 கம்பெனியுமே நல்ல கம்பெனி, அவ்வளோதான். ₹1 கொடுக்காம ஷிப்புக்கு ஏறினேன். ஏதோ சேலரி குறைவாக இருந்தாலும் என்னால் ஃப்ரீ வேகன்சியில் நான் ஷிப்புக்கு வர முடிஞ்சு. எந்த ஏஜெண்ட்டையும் நான் பார்க்கல, டைரக்ட் கம்பெனியும் கூட வந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள் செல்லனால சரி நமக்கு தெரிஞ்சதை ஏதோ சொல்லுவோம் அப்படின்னு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், அப்டேட்டுகள் நிறையா இருக்கும். ஆனாலும் சொல்ல முடியல. எங்கள் போஸ் அந்த ஷிப்பில் அவர் வந்து பிலிப்பினோ போசன், தங்கமான மனுஷன், நிறையா சொல்லிக் கொடுக்குறாரு. நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்பார். செல்வா இது என்ன கேட்டுக்கிட்டே ஒரு 4 மணி நேரம் டியூட்டி, நைட் டியூட்டி எனக்கும் இருக்கும். நாங்கள் 2 பிரிட்ஜில் இருப்போம். கேப்டன் மோஸ்ட்லி அப்படியே ஒரு ரவுண்டு போய்ட்டு வருவேன் பாரு, இல்லை பேப்பர் ஒர்க் எதுவும் பார்ப்பேன் பாரு. மோஸ்ட்லி அவர் அப்படியே இருப்பார். இவர் என்கிட்ட நிறையா கொஸ்டின் கேட்பார். இல்லை ஒரு ஸ்டீரிங்கில் இருந்தால் நாங்கள் கொஞ்சம் சைடில் அனுப்போம். அந்த மாதிரி இடத்துல நிறையா கொஸ்டின் கேட்பார். நிறைய படிக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஷிப்புக்கு வந்து படிக்கணும், நிறையா படிக்கணும், லைஃப் டைம் ஃபுல்லாக படிக்கணும். அதுதான் மேட்ரு. அதனால் மனிதனுடைய மனசு உடஞ்சி போயிடாதீங்க, படிங்க, அப்டேட் ஆகுங்க. எனக்கு இன்ஜினை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது. அந்த கேடட்ஸ் லைஃப், இன்ஜின் கேடட் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு இருந்த ஷிப்பில் என் கூட ஒரு கேடட் இருந்தார், கும்பகோணத்துக்கார தலைவன் தான் என்ன அந்த ஷிப்பில் இருக்க வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நான் வந்து இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டேன். தலைவன் ஆல்ரெடி இன்னொரு ஷிப்பில் போய் அவர் இருக்க மாட்டேன்னு வந்தவர். அதுக்கப்புறம் வேலை தடவை அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. அப்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்லி என்ன அப்படி உட்கார வச்சு ஒரு 3 மாதம் தானே, 4 மாதம் தான் கான்ட்ராக்டில் போனேன். என்ன தலைவா 4 மாதம் 120 நாள் தலைவா இருந்தலைவா, அதுக்கடுத்து நம்ம 2 ஒன்றா போகும் தலைவா அப்படின்னா கதை சொல்லுவார். அப்படி சொல்லி 4 மாதம் ஆச்சு, அது 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 7.5 மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் வரும்போது கேட்டதுக்கு சொன்னார், தலைவா அப்படி சொன்னால் தான் நீங்கள் இருப்பீங்க, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு. அதனால் கஷ்டமான லைஃப். கொஞ்சம் பழகி தான் ஆகணும். நம்ம கூட இருந்தவங்க நம்ம ரிலேட்டிவ் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்ம ஊருக்காரங்க மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு நேஷன் எங்கெங்கே இருந்தோ வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நான் எடுத்துகிட்டு பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. கன்ஃபார்ம் கேடட்டாக வரவங்க ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. எல்எஸ்சி, எஃப்எஃப், கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். லைட்ஸ் அண்ட் சேஃப்ஸு, ரூலு, ROR, ரூல்ஸ் ஆஃப் ரோடு, அண்டு வேறு என்ன, ஃப்ளாக்ஸு படிச்சுக்கோங்க, லைட்ஸு படிச்சுக்கோங்க, எல்எஸ்சி படிச்சுக்கோங்க, ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு லைஃப் சேவிங் அப்ளையன்ஸ் இது படிச்சுக்கோங்க. வேறு சும்மா சோப்பப்பு, சாம்பப்பு, அந்த மாதிரி சில இந்த மாதிரி இருக்கும்ல, ஜிபிஎஸ்னால் என்ன, ஃப்ரிட்ஜோட எக்யூப்மெண்ட் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் படிச்சுக்கிட்டாலே மோஸ்ட்லி நம்ம தப்பிக்கலாம். ஒரு விஷயம் என்னென்னா, ஷிப்புக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. தெரியாதா, எனக்கு தெரியாது, அதை தெளிவாக சொல்லிடுங்க. ஒரு வேலை சொல்கிறாங்க, தெரியும், ஆமாம் சார் தெரியும், செய்கிறேன். இல்லையா, தெரியாது சார், இதை நான் பார்த்தே கிடையாது, சொல்லிக் கொடுங்க, நான் செய்கிறேன். ஆனால் ஸ்டார்டிங்கோ இல்லை எப்பவும் ஷிப்புக்கு வந்தால் வேலைஞ்சாகணும். சில நேரங்களில் நம்மளால் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணலாம், சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெயில், ஃபுட்டு சரி இருக்காது, ஃபேமிலி இருக்காது, ஃபோன் பேச முடியாது, நெட் யூஸ் பண்ண முடியாது, நிறைய விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியிருக்கும். ஃபுட்டு இந்த ஷிப்பில் நான் வந்ததுலேருந்து இன்றைக்கி ஒரு 22 நாள் ஆச்சு. 22 நாளும் மதியமும் நைட்டும் பருப்பு குழம்பு. மதியம் என்ன கூட்டு வைக்கிறோன்னா அதே தான் நைட்டும். குக்கு இந்தியன் குக்கு, இத்தனைக்கும் தலைமைங்களை வச்சு பங்கம் பண்ணுறான், ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை. அதனால் அவங்ககிட்டையும் சண்டை போட முடியாது, அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு, நம்ம அவங்ககிட்ட சொல்லவும் முடியாது. நம்ம ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போனால் அது பிரச்சனையாகும். அதனால் ஓகே இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி ஊறுகாயோ தயிரோ மிளகாய் ஏதோ வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட வேண்டியதான். காலையில் ஃபுட்டு ப்ரெட்டு மட்டும்தான் இருக்குது. ஜாப்பனீஸ் ஃபுட்டு நிறையா இருக்குது. அவங்க அந்த ஸ்லைஸ் பண்ண மீட்டு அந்த மாதிரி நிறையா வைக்கிறாங்க, சிக்கனு அந்த மாதிரி. ஆனால் இந்தியன் ஃபுட்டில் ஒன்றுமே இருக்குது, அவிச்ச முட்டை ஆஃப் ஆயில் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது. அதை பார்த்தாலே ஒரு மாதிரி எரிச்சலாகுது காலையில். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியிருக்கும். வீடியோ கொஞ்சம் ரெண்டாக இருந்துச்சு, போயிருச்சு. வேறு ஏதாவது பற்றி தெரியும்னா சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச கன்ஃபார்ம் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாஸ்டர் செக் எப்படி பார்க்குறது, கோர்ஸஸ் எப்படி பார்க்குறது, எல்லா விஷயங்களும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறுபடி செகண்ட் ஆஃபீஸருக்கு எக்ஸாம் பற்றி சொல்கிறேன். UK COC, சிங்கப்பூர் COC, ஹேண்டோ COC, அந்த மாதிரி விஷயங்கள் இப்போது எதுவும் தெரியுது. இப்போ எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் இந்தியன் COC எழுதணும், இந்தியன் COCக்கு அப்ளை பண்ணணும் செகண்ட் மெட்டு. நானும் அதுக்குள்ளே அங்கங்கே கேட்டுக்கிருக்கேன், விசாரிச்சுக்கிருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் நடக்கட்டு. அது என்னென்ன அப்டேட் வருதுன்னு அது கிடைக்கும்போது நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தில் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் செகண்ட் ஆஃபீஸரோட விஷயங்கள் தெரியணும்னா ஒரு
ஏதோ ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். பட் அதை வந்து எனக்கு தெளிவாக நான் செய்யாமல் நான் போட்டால் அது கிளியராக இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் நான் சொல்கிறேன், பார்க்கலாம். மறுபடி படிங்க. மோஸ்ட்லி இந்த பொலரைஸ்னு ஒரு ஆப் இருக்குது, செகண்ட் மைண்ட் எஃப்ஜின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. மோஸ்ட்லி ஷிப்புக்கு வர கேடட்ஸு அந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயங்கள் மோஸ்ட்லி நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் ஒரு 50% தெரிஞ்சிருக்கணும். அதில் மெட்ராலஜி, ஸ்டெபிலிட்டி, நேவிகேஷன் இது பிரச்சனை கிடையாது. இந்த 3 உங்களுக்கு தெரியாட்டியும் ஓரளவு ஒரு 5% தெரிஞ்சால் போதும், அட்ஜஸ்ட் பண்ணலாம். மீதி உள்ள இந்த எல்எஸ்எஃப்எஃப், சார்ட் ஒர்க்கு, சார்ட்டை அந்த மாதிரி விஷயங்கள், ROR, ரோல் ஆஃப் ரோடு, அதுக்கப்புறம் லைட்ஸ் அண்ட் ஷேப்ஸு, ஃப்ளாக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக கொஞ்சம் வாழ்க்கை நமக்கு படித்து கொடுத்த விஷயங்களை கற்றுக்கிட்டால் கன்ஃபார்ம் சக்ஸஸ் ஆகலாம். பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்குறேன். வீடியோ லென்த் ஆயிடுச்சு, ஏதாவது உடம்பிருப்பேன் அப்படி இப்படின்னு ஏதாவது நினச்சிக்கிடாதீங்க. ஏபி, ஜிஎஸ் இந்த மாதிரி குக்கிங் டீமு யார் இருந்தாலும் என்னை தப்பாக நினச்சிட்டேன். சீஃப் ஆஃபீஸராக இருந்தாலும் ஓகே. என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்கள் அவங்க அதை தான் நான் சொல்லியிருக்கேன், யாரையும் நான் குறை சொல்லலை. அதனால் கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம்னா அப்டேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்கள் கிளியராக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கேடட்டாக இருந்து கஷ்டப்பட்டதுனால எனக்கு அந்த விஷயங்கள் தான் தெரியுது தவிர இப்போ ஏபியாக இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் யாரும் எதுவும் நினச்சிட வேண்டாம். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ. பார்க்கலாம். பாய்.